கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்கேற்ற இருதயம், மனத்தாழ்மையுள்ள இருதயம், கீழ்ப்படுகின்ற இருதயம், மனம் திரும்பும் இருதயம், ஆண்டவர் இயேசு இல்லாமல் வாழ்வு இல்லை என்கின்ற ஆவியிலே எளிமையுள்ள இருதயம் ஒரு மனிதனுக்கு எப்போது அவசியம்? அவன் ஆண்டவரை இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கும் வரைக்குமா? இல்லை. இந்த உலகிலே ஒரு விசுவாசியானவன் உயிருள்ள வரைக்கும் அவன் ஆவியிலே எளிமையுள்ளவனாக இருக்க வேண்டும். நான் தேவனை அறிந்துவிட்டேன், அநீதி என்னிடத்தில் இல்லை, மாதந்தோறும் உபவாசிக்கிறேன், தவறாமல் தசமபாகம் காணிக்கைகளை செலுத்தி வருகிறேன், ஆலயத்திற்கு தவறாமல் சென்று ஜெபிக்கிறேன், எனக்கு வேதம் தெரியும் என்று வாழ்பவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கின்றார்கள். வேதத்திலே காணும் முன்னோடியான பாத்திரங்களின் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நிகழ்விலும் அவர்கள் தேவனையே நம்பியிருந்தார்கள். தாவீது ராஜா உயர்விலும் தாழ்விலும் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருப்பதை வழக்கப்படுத்திக் கொண்டார். அதனால் அவர் பாவம் செய்த போதும் தன் குற்றங்களை நியாயப்படுத்தாமலும் தன் பாவத்தை வெளிப்படுத்த வந்த தேவ மனுஷனை தண்டித்து கொலை செய்யாமலும் தேவனுடைய பாதத்திலே விழுந்தார். இன்றைய நாட்களிலே சில குழுவினர் இன்ன ஆண்டிலே நான் என் வாழ்வை கர்த்தருக்கு கொடுத்தேன், அந்த நாளிலே என் கடந்த கால நிகழ்கால எதிர்கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, எனவே நான் மனம் திரும்ப தேவையில்லை என்ற சாந்தமான குரலிலே கூறிக்கொண்டு துணிகரமாக பாவத்திலே வாழ்ந்து கொண்டு தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கின்றார்கள். தேவன் கொடுத்த சுத்த மனசாட்சியை தாங்களே சூடுண்டாக்கி உணர்வற்று போக பண்ணுகிறார்கள். நீங்களோ அவ்வண்ணமாக நடந்து கொள்ளாமல் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் என்ற வேத வார்த்தையின்படி நாம் தேவனுக்கு முன்பாக சமூகத்திலே நாம் எப்பொழுதும் ஆவியிலே உண்மை உள்ளவர்களாக இருந்து தேவனுக்கேற்ற இருதயத்தோடு வாழ வேண்டுமாய் 1 யோவான் 1:10 நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம் என்று நம்முடைய பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.